இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மாமியார் வீடு ஹோம் டூர் தான் பண்ண போறோம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாமியார் வீடு ஹோம் டூர் தான் பண்ண போகிறோம். ஸோ அம்மா வீடு ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்டே பண்ணியிருக்கிற கரண்ட் ஹோம் டூர் பெங்களூர் ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மாமனார் மாமியார் வீடு, ஸோ ஹஸ்பண்டோட வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா இது கட்டி 3 years ஆச்சு. வாங்க போய் ஃபஸ்ட்டு இங்கே காட்டுறேன். இங்கே வாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அத்தை போட்டு வச்ச செடிகள், நிறைய மல்லிகைப்பூ செடியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மாதுளப்பழ செடி நிறைய இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா நிறைய காய்ச்சிருக்குங்க. அங்கே பாருங்க பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க நல்ல காயெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இவன் யாருன்னு பார்த்தீங்களா? இந்த குட்டி பையன் யாருன்னு பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட பையன். ஹாய் சொல்றீங்க? ஹாய் சொல்கிறோம். டிங்கு, இவனோட பேர் டிங்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வேறவங்களோட லேண்டு, ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஆக்கியூபை பண்ணி செடியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க இதெல்லாம் செடியெல்லாம் எங்க அத்தை அப்புறம் அக்கா போட்டு வச்ச செடிங்க. இங்க பாருங்க மல்லிப்பூ, இது நல்லா பெருசு பெருசா இவ்வளவு பெருசா பூ. ஆனா நாங்க வர்றதே 3 monthsக்கு இல்ல 1 month விட்டு 1 month அந்த மாதிரி தான் வரும். நம்மளுக்கு இந்த செடி பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியல. இங்க வாங்க, இங்க பாருங்க மருதாணி எவ்வளவு அழகா விட்டுருக்குன்னா, ஆனா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மருதாணி கொத்து கொத்தா நிறைய இருக்கும், ஆனா யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. கைக்கும் அப்ளை பண்ண மாட்டாங்க, ஹேருக்கும் அப்ளை பண்ண மாட்டாங்க. சும்மா தான் இருக்கும், சும்மா வச்சிருக்காங்க, நிழலுக்காகன்னு சொல்லலாம். ஆமா தானே. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா குட்டியா இது எங்கேயோ கொடுத்தாங்களாமா. ஸோ அந்த மாதுளை செடி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஸ் செடி பாருங்க, இங்க ஒரு பூ காய்ச்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய செடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. பூவெல்லாம் இப்பதான் பூத்து முடிச்சிருக்குது. ஸோ அப்புறம் பாருங்க இங்க எவ்வளவு அழகா இருக்கிற ஒரு, இது என்ன செடின்னே தெரியலையே, ஒரு ஷோ செடி மாதிரி அது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க குட்டி குட்டியா, இது என்ன ஸ்மால் ரோஸ்ன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரி டெக்கரேஷன் மாதிரி அந்த பூ. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி ஊத்துறதுதான் பிரச்சனையே. ஏன்னா அங்க செடி இங்க செடி, மேல செடி கீழே செடி, எல்லா பக்கமும் செடிகளா தான் இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு செடி. இங்க ஒரு மாதுளப்பழ செடி இருக்கு பாருங்க. ரோஸ் இங்க பாருங்க எவ்வளவு குட்டி குட்டி ரோஸா இருக்கு, அழகா இருக்கு. எவ்வளவு அழகா ரோஸ் இருக்கு. எனக்கு இதெல்லாம் பறிக்கவே தோணாது, ஆனா பறிச்சு வச்சிருவாங்களே, என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பெரிய கொய்யா செடி வச்சிருக்காங்க. இது இவங்களோடது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் யார் போட்டு வச்சிருக்கிறது செடி? டிங்கோ, யார் போட்டு வச்சிருக்கிறதுரா இந்த செடியெல்லாம்? ஆயாதா, வேற யாரும் இல்ல. ஆயாதா, அம்மா போடலையா? அம்மா இந்த தேடிக்கு எப்பவும் தண்ணி ஊத்திட்டு தான் இருக்கும். அங்க நோண்டிட்டு இருக்கோம், இங்க செடி தண்ணி ஊத்தும், பூலாம் பொறிக்கும்டா. அதுக்கு என்னையே டப்பா ஏதாச்சும் எடுத்து சொல்றா, அப்புறம் பாக்க முடியாது. சரி, இந்த செடியெல்லாம் யார் போட்டா? சரியா சொல்லு, இந்த செடியெல்லாம் யார் போட்டா? ஆயாதான் போட்டுச்சு. அம்மா தான் டெய்லி தண்ணி ஊத்தி. ஆயா போட்டுச்சான். அம்மா பாத்தீங்கன்னா டெய்லி தண்ணி ஊத்தி வளர்த்தாங்களா? கரெக்டா? கரெக்ட். இந்த பூ பாருங்க நிறைய இங்க இருக்குது. இது என்ன பூ? நம்ம பாத்தீங்கன்னா வீட்டு என்ட்ரன்ஸ் பாப்போம் வாங்க. இது ஏதோ முல்லைப்பூவா மல்லிப்பூ மாதிரி ஒரு பூங்க. அதுக்கப்புறம் நிறைய கனகாம்பரம் எல்லாம் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அது நம்மளோட இடம் கிடையாது. பக்கத்துல பாத்தீங்கன்னா யாரோட காரு? எங்க அப்பா இங்க வந்துருச்சு. யார் போட்டா? இங்கேயும் உங்க அம்மாவா? ஆமா. பாரு, அங்க இருந்து போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல்லா கனகாம்பரம் செடியா போட்டு வச்சிருக்காங்க அங்கேயும் வரைக்கும். ஆனா பாருங்க எவ்வளவு குட்டில கனகாம்பரம் விட்டு இருக்கு பாருங்க. ஆனா இங்க குட்டி மட்டும் எவ்வளவு குட்டி குட்டில விடுது இல்ல டிங்கோ?
பாருங்க எவ்வளவு குட்டி குட்டில பாதி வளர மாட்டேங்குது. இங்க ரிமோட் என் கையில வச்சிருக்க. அவங்க ஆயா எடுத்துப்பாங்களா? ரிமோட் கையில எடுத்துட்டு வந்திருக்கான். சின்ன குட்டி கார் இருக்கு, சின்ன கார் சும்மா டிராவல் பண்றதுக்கு. பாருங்க இது எவ்வளவு வருஷம் ஆச்சுப்பா வாங்கி? 6-7 வருஷம் இருக்கும். 7 வருஷம் இருக்குமா இந்த கார் வாங்கிட்டு. இதுதான் நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸ். இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். உள்ள போன எத்தனை பாத்ரூம்? 5 பேர். வாங்க. தலை தள்ளுடா. வாடா. தள்ளிட்டால. போத விட்டு. அவ்வளவுதான், அவனே சறுக்கிட்டு கீழே போயிடும். மீன் தொட்டி உள்ள. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், மேல ஒரு வீடுல இருக்கும். அங்க பாருங்க கூண்டு கட்டி வச்சிருக்குது பாருங்க. மேல ஒரு பெரிய கூண்டு. அப்படியா? இது பாத்தீங்கன்னா மணி பிளான்ட், வீட்டை டெக்கரேஷனுக்காக போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஸ்டெப்பு, மேல ஒரு ரூமு ஹாலு சேம் இந்த மாதிரியே ஒரு இது இருக்கும், செட்டப் இருக்கும். பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபிஷ் டேங்க். இது பாத்தீங்கன்னா எவ்வளவு இயர்ஸ், 15 இயர்ஸ் ஓல்டு ஃபிஷ் டேங்க்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் 15 இயர்ஸ் ஓல்டு கிடையாது, புது ஃபிஷ்ஷஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஃபிஷ்ஷஸ் நாங்க பாத்தீங்கன்னா போயிட்டு ஆத்துல புடிச்சிட்டு வந்து விட்டுருக்கோம். மீசம் உள்ள ஃபிஷ் அங்கெல்லாம் இருக்குது. ஆமா, அந்த ஃபிஷ் எல்லாம் நாங்க தான் அந்த ஃபிஷ் நாங்க பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு இது போர்ட்டிகோ. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சமைப்போம், எப்பாச்சும் நிறைய பேர் இருந்தாலும் இங்க எல்லாம் சமைச்சிட்டு இருப்போம். ஒரு சின்னதுன்னு சொல்ல முடியாது, பெரிய போர்ட்டிகோ தான் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது. ஸ்டோரேஜ் ரூம் கிடையாது, ஒரு மாதிரி சும்மா ஸ்டோரேஜ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. அவனோட சைக்கிள், அது யாருதா பெரிய சைக்கிள் உன்னோடதடா? இந்த பைக் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் பழசுப்பா இது? இந்த பைக் பாத்தீங்கன்னா இவரோட அப்பா யூஸ் பண்ணிட்டு, மாமா யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா அவரோட தம்பி ஹரிஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவான். எவ்வளவு பழசுப்பா? RX 100. அதுக்கப்புறம் இது சும்மா உட்கார்றதுக்கு, சும்மா உட்காந்து தூங்குறதுக்கு லைட்டிங் இது. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃபேன், இங்க லைட்ஸ் எல்லாம் இருக்கு. நைட்ல தான் நல்லா இருக்கும் இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறதுக்கால. பாத்தீங்கன்னா நைட்ல இன்னும் செமையா இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, இவங்க அப்பா எலக்ட்ரிஷியன்ன்றதுனால இங்க பாருங்க, இங்க கட்டு ஃபுல்லா வேலை எல்லாம் லைட். இது பாத்தீங்கன்னா நைட்ல தான் நம்ம காட்ட முடியும், இப்ப காட்ட முடியாது. நம்ம நைட்ல இந்த லைட்டிங்ஸ் ஓட இது ஒரு வீடியோ மாதிரி அதுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் ஃப்ளவர் பாட்ஸ், எல்லாம் ஃப்ளவர் பாட்ஸ். இதெல்லாம் நாங்கெல்லாம் வச்சதே கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா எங்க அத்தையை தான் வச்சிருப்பாங்க. இங்க எல்லாம் ஃப்ளவர் பாட். இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு நாய் பாவம். அதெல்லாம் கரெக்டா கொடுப்பான். போர்ட்டிகோ பார்த்தாச்சு, வாங்க நம்ம உள்ள போலாம். இதுதான் நம்மளோட வீடோட என்ட்ரன்ஸுங்க. எனக்கு தான் தெரியும், இவன் தான் இங்க முக்கா நேரமா இங்கதான் இருக்கான். அதனால இவனுக்கு தான் இந்த வீட்டை பத்தி அதிகமா தெரியும், எல்லாமே தெரியும். சோ நீங்க சொல்லுங்க சார், இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நடந்து போறதுக்கு, இந்த வீட்டுக்கு, நம்ம வீட்டு என்ட்ரன்ஸுக்கு நடந்து போறதுக்கு இங்கெல்லாம் நாங்க செடி வச்சிருக்காங்க. பாருங்க இவ்வளவு அழகா செடி வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருக்குது இல்லையா, இது வேற எங்களோட இடம். இங்க வீடு கட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட் எல்லாம் தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் நட்டு வச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா கிரீனா இருக்குது நம்மளுக்கு. வாங்க. தினேஷ் சொல்லிட்டு எங்க வீட்டுல சின்ன மாமாவோட பையன் இது ஆச்சுங்களா. இது மாமாவோட பேர் சிவான்னு சொல்லிட்டு, இது தினேஷோட உதயம். அது இது என்ன மானு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சரிடா சிரிக்கலடா. பாத்தீங்கன்னா பெரிய விண்டோ இருக்குது நம்மளுக்கு இங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு காட்டுறா. இங்க பாத்தீங்கன்னா இது கிச்சனோட விண்டோ. இது பாத்தீங்கன்னா ஹாலோட விண்டோ. இப்படியே வாங்க 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 வாங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா பூ வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இவங்க அம்மா தான், உங்க அம்மாவுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி
குட்டி ஒரு ஸ்பேஸ். இது ஒரு வாஷ்ரூம், இது ஒரு வெளிய வாஷ்ரூம். இது எங்க அத்தை மாமா 2 பேரும் யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின். இது பழைய வாஷிங் மிஷின். காலெல்லாம் சுடுது வெயில். இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிங்க், வெளிய சிங்க், சுடுசுடா தண்ணி வருது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு 2 வெளியும் ஒரு டேப் இருக்கும். இங்க எல்லாம் பாத்ரூம் கழிப்போம், ட்ரெஸ் வாஷ் பண்ணிப்போம், எல்லாம் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் இது. இது பாத்தீங்கன்னா இங்க கீழே தண்ணி இருக்குது. இது பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி டேங்க் பாருங்க. இந்த இதுல வரும். இப்ப எங்க அப்பா என் மேல தண்ணி ஊத்தி இனிமே ஊத்துறாரு. என்னமோ சொன்னா புரியல. இது பாத்தீங்கன்னா ஓபன் ஸ்பேஸ். இங்க கொஞ்சம் வெரி ஓப்பனா இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாருங்க. அக்கா எவ்வளவு அழகாக கோலம் போட்டு வச்சிருக்காங்க. இது காட்டணும்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கு, மென்ஷன் பண்ண. அதுக்கப்புறம் இது கன்னியாகுமரியில இருந்து எடுத்துட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது பெங்களூர்ல இருக்கா? நம்ம வீட்டுல ப்ளூ கலரு, இந்த ஒயிட். பாத்தீங்கன்னா இது ஜன்னல். வாடா டிங்கு பையா. பாத்தீங்கன்னா இதுதான் கதவு பாருங்க, ஃபுல் வுட். இங்க என்ன ஓட்டை விழுந்திருக்க? நான் போட்ட ஓட்டையா? பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டோரு சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா பெரிய ஹால். பெரிய ஹால் எவ்வளவு பெரிய ஹால். என்ன கலாய்க்கிறாடா. அதுக்கப்புறம் சொல்லுடா, உங்க வீட்டை பத்தி நீ சொல்ல மாட்டியா? பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சோஃபா இருக்குது. வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைட்டிங்ஸா தான் இருக்கும். நிறைய நைட்ல நல்லா இருக்கும். அந்த ஷாட் ஒண்ணு எடுத்து போகணும். பாத்தீங்கன்னா நைட்ல சூப்பரா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அக்கா அதனோடது இல்லையோ? ஒரு சோஃபா, இந்த சைடுக்கு ஒரு சோஃபா. இது இப்போ வாங்கினது? இப்ப ரீசெண்டா வாங்கினீங்களா? வீடு கட்டினப்ப வாங்கினதாமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் மிஷின் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 4 சேர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டைனிங் டேபிள். இது பாத்தீங்கன்னா டிங்கு வரைஞ்ச ஒரு டிராயிங். டிங்கு தான் வரைஞ்சானா? டிங்கு வரைஞ்ச ஒரு டிராயிங் பாருங்க. எவ்வளவு அழகா ஸ்கெட்ச் பண்ணிட்டு பாருங்க. வரைஞ்சு கொடுத்தது அக்கா, ஆனா அதுக்குள்ள ஸ்கெட்ச் எல்லாம் போட்டது டிங்கு பையன். இது பாத்தீங்கன்னா சிவமோட கல்யாண போட்டோ. இதுதான் ஃபேமிலி. அதுல நான் இருக்க மாட்டேன். சொல்லு இத பத்தி. இது யார் வாங்கி கொடுத்தா? இது பாத்தீங்கன்னா எங்க அப்பா வாங்கி தந்த ஊஞ்சல். எப்ப வாங்கினாரு? இது பாத்தீங்கன்னா 2800 ரூபா. டிங்குக்காகவே வாங்கியிருக்காங்க. ஆனா இதுல விளையாடவே மாட்டான். இதுல பெரிய பசங்க தான் விளையாடும், யாரும் விளையாட மாட்டாங்க. பாப்பா கூட உட்கார மாட்டேன்டா. அப்படியா? அதுக்கப்புறம் டைரக்டா பாத்தீங்கன்னா நம்மளோட டோருக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா ஒரு பூஜா அறை இருக்கும். குட்டியா இருக்கும், நல்லா இருக்கும். நிறைய போட்டோஸ் வச்சிருப்பாங்க. எங்க அத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப டிவோஷனல், அதனால நிறைய போட்டோ வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல காமிச்சோம். இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சாமி பக்தி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால போட்டோஸ் கொஞ்சம் பழைய போட்டோஸ் எல்லாம் அதிகமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஷோகேஸ். இது இன்னும் பினிஷிங் ஆகல. இதுக்கு இன்னும் கிளாஸ் எல்லாம் ஒட்ட கிடையாது, இன்னும் பினிஷிங் ஆகல. இது பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பாட்டிலா தான் இருக்கும். என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, அது என்னன்னு சிங்கிள் ஊரா என்னன்னு எதோ இருக்குது, சிக்னேச்சர் எதோ வச்சிருக்காங்க, நிறைய இருக்குது. பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டெச்னி போன படிச்சுட்டு வந்ததா. இது மயந்த செப்பரேட்டா போயிட்டப்போ எடுத்துட்டு வந்தது. இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ராஜஸ்தான் போனது. இது ராஜஸ்தான் போயிட்டு அத பத்தி நீங்க தான் சார் சொல்லணும். இந்த போட்டோ காட்டணும். இதுல நீ எங்க இருக்க? லைட் போட்டுவேன் ஃப்ரண்ட்ல இருக்கிறது தானே நீ? இதுதான் மகேந்திரா. இது மாமா தானே? இது எங்க எடுத்தது? அலக்கேரில எடுத்தது. அதுதான். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ட்ரிப். பெங்களூர்ல இருந்து ஃபுல் ராஜஸ்தான் முடிச்சு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரன் ஆஃப் கட்ச் குஜராத் போயிட்டு அப்புறம் மகாராஷ்டிரா போயிட்டு பெரிய ரைட் பண்ணிட்டு வந்தப்போ எடுத்தாரு மண். இது ராஜஸ்தான் எடுத்துட்டு வந்து இது நிறைய யோசிச்சேன். இந்த மாதிரி எல்லாம் வச்சு பைக் எல்லாம் வச்சு வேற பக்கம் எடுத்து. இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டியோட ஏரியா ஃபுல்லா அவனோடதான் இருக்கும். இதுல பாதி டாய்ஸ் தான், பாதி கிடையாது, கால்வாசி டாய்ஸ் தான் இங்க கிடக்கும். இந்த முக்காவாசி டாய்ஸ் எல்லாம் அங்க கிடக்குது அவனுக்கு.
அத பத்தி சொல்லிட்டீங்க. அத பத்தி சொல்றா. இது பாத்தீங்கன்னா இவனோட பிகமே பிக் சேவிங். சொல்லு, இதுல யார் காசு போட்டு வைக்கிறது? ஏன் நான் தான் காசு போட்டு வைக்க, எங்க அப்பா காசு போடுவாரு, இதெல்லாம் ஓபன் பண்ணா. அல்ல, உனக்கு யார் காசு தருவாங்களா? எல்லாரும் கொடுப்பாங்க. வீட்டுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா காசு கொடுப்பாங்கல்ல, அந்த காசு எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போட்டு வச்சு நிறைய சேவ் பண்ணிருக்கான். மினிமம் 5000க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன்ல. 5000க்கு மேல சேவ் பண்ணி வச்சிருக்கான். அந்த காசு எல்லாம் எடுக்கவே விட மாட்டேங்கிறான். ஒரு 5 ரூபா கேட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு இருக்கான். இப்போ அந்த காசெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவ? வைக்கப்ப ஒரு 2 காசு, உனக்கு ஒரு 2 காசு, அப்பாக்கு ஒரு 2 காசு, அரிசப்பாக்கு ஒரு 2 காசு, எல்லாருக்கும் 2 ரூபா தரானாக்கா. எனக்கு 2 ரூபா, அவங்களுக்கு 2 ரூபா, அரிசிக்கு 2 ரூபா, சிவமாவுக்கு 2 ரூபா, எல்லாரும் 2 ரூபா. எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுப்பியா? பெரிய தாத்தாவுக்கு 2 காசு, சின்ன தாத்தாக்கு 2 காசு, சின்ன ஆயாக்கு 2 காசு, பெரிய ஆயாக்கு 2 காசு, பொண்ணாயாக்கு 2 காசு, எல்லாருக்கும் 2 காசு. அப்புறம் இங்க டிவி ஸ்டாண்ட்லாம், டிவி ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா அழகா இங்க பாருங்க எவ்வளவு அழகா. இது ஸ்டிக்கர் கரெக்டா? இந்த ஸ்டிக்கர் ஏதோ அமேசான்ல எங்கேயோ வாங்கியிருக்கிற ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா ஒட்டி வச்சிருக்காங்க. இது இங்க பெயிண்ட் பண்ணும் போது இதெல்லாம் போயிடும். இந்த கார் கம்மிடா. இது எப்படி எப்படி போகும்? அமுத்து, கீழே அமுத்து ஃபர்ஸ்ட். அவனுக்கு தெரியும். அடுத்து கார் வருது. வீடியோ அலையா டிவி வச்சிருக்காங்க. ஆனா இன்னும் அது நல்லாவே ஒர்க் ஆகல, ஆனாலும் வச்சிருக்காங்க இந்த டிவிய. இது எத்தனை வருஷம் இருக்கும்டா இந்த டிவிக்கு? 7 வருஷம் இருக்குமா இந்த டிவி? நல்லா பெரிய டிவி. இங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க். இதுல ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ஆத்துல இருந்து எடுத்துட்டு வந்த ஃபிஷ்ஷஸ் ரொம்ப இயர்ஸா வச்சிருந்தாங்க. ஒரு ஃபிஷ்ஷஸ் நல்லா பெருசு பெருசா இருக்கு, ஷார்க் அது அது வச்சிருந்தாங்க. இவனுக்குதான் தெரியும், ஏன்னா இந்த வீட்டுல இவன் தானே இருக்கான். இவனுக்குதான் தெரியும். பாத்தீங்கன்னா ஃபிஷ் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்க ஆத்துல இருந்து போயிட்டு ஃபிஷ் எடுத்துட்டு வந்து விட்டதுனால அதெல்லாம் செத்து போயிடுச்சு. பாத்தீங்கன்னா இப்ப கார், டிங்கோர காரெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரூமே வந்து அம்மா இங்க பொண்ணா எல்லாம் தூங்க. இது பாத்தீங்கன்னா வந்து பாத்ரூமே இங்க இருக்கும், லைட்டு. இது வந்து கட்டல், இது ட்ரெஸ். இது பாத்தீங்கன்னா இவங்களோட ரூம். இதுல பாத்தீங்கன்னா 3 பேர் தான். ஆமா, இது பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ரூம்னே டிங்குக்கு பிடிச்சா அந்த கார்ட்டூன் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க பாருங்க, பாத்ரூம் டோர்ல கூட கார்ட்டூன். பாத்தீங்கன்னா இது எங்களோட சிவமாமா அண்ட் அக்காவோட ரூம். பாத்தீங்கன்னா இது டிங்கோட ரூம் மாதிரிதான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லா டாய்ஸ், ஃபுல்லா இவனுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கு. இங்க பாருங்க, பாத்ரூம் டோர் கூட இவனுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கும். இங்க பாருங்க, இது அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் பெட்ரூம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு மேக்கப் பண்ணிப்பாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க இதுக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஃபுல்லா பாத்தீங்கன்னா வளையலா இருக்கும், பிச்சுட்டு போயிடும். மேல வச்சிருக்கு பாருங்க, பேங்கிள்ஸ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. நிறைய பேங்கிள்ஸ். இது ராஜஸ்தான்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. யூஸ் பண்றீங்களா? இந்த ராஜஸ்தான்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்களா? பாத்தீங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அக்கா நிறைய பேங்கிள்ஸ் போடுவாங்க, அதனால நிறைய பேங்கிள்ஸ் இன்னும் வச்சிருக்காங்க. டப்பா டப்பாவா இருக்கு, அந்த பீரோல இருக்குது. இது என்ன குட்டி மேக்கப் கிட்டா? நான் சொல்லிடுவேன். பாருங்க, குட்டி மேக்கப் கிட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. பாருங்க, குட்டி மேக்கப் கிட் வச்சிருக்காங்க. என்னடா உங்க அம்மா இதெல்லாம் யூஸ் பண்ணுமா? யூஸ் பண்ணும். ஆனா இது எதுவுமே யூஸ் பண்ணலடா. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். அம்மா தானே யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க அவனுக்கு விளையாடுறதுக்குன்னு வாங்கி கொடுத்த பால்ஸ் எல்லாம் இவங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அவனோட டாய், அதுக்கப்புறம் அவனுக்கு வாங்கி கொடுத்த பொம்மை எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே வீட்டுக்கு வாங்குற திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டெக்கரேட்டிங் ஐட்டமா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நெயில் பாலிஷா,
அதுக்கப்புறம் பாருங்க ரோஸு ஸ்கெட்ச் வேற. இதெல்லாம் எங்க இருந்துச்சு? அதுக்கப்புறம் இவனோட ஸ்டூல், இது டிங்கோட ஸ்டூல். எடு அந்த கூட எடு. இல்ல என்னோட டைஸ் தான் வந்து பாப்பா யூஸ் பண்றது. இது என்னோட பால், இது பாப்பா யூஸ் பண்றது. யூஸ் பண்ணல, யூஸ் பண்ண போகுது. ஆமா அங்க உள்ள இருக்குல்ல இன்னொரு பாக்ஸ், இதெல்லாம் பாப்பா யூஸ் பண்ணுங்க. அது நான் சொல்றேன். சரிப்பா நீங்க சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஹோம், இது ரூம், பேச்சுலர்ஸ் ரூம். இது பாத்தீங்கன்னா அரிசி பெட்ரூம், பாத்ரூம், லைட்ஸ், இது போட்டோ, இது பைக். இது பாத்தி அரிசி போட்டோ, இது என்னோட போட்டோ, இது என்னோட லேப்டாப். டிங்கு இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்ட? விஜய் தளபதி. என்ன கேம்? ஜிடி. இது பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். பெரிய பெட்ரூம் இது. மொத்த ஸ்டோரேஜ் ரூம்னு சொல்லலாம் இத. அந்த மாதிரிதான் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா யாரும் இல்ல. நாங்கெல்லாம் வந்தப்போ மட்டும்தான் ஸ்டே பண்ணுவோம். ஹரிஷ் வந்தப்போ ஹரிஷ் ஸ்டே பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, அங்க மெயின் அதெல்லாம் பழைய குட்டி குட்டி டிவி. அதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது தானே, எங்க இருந்து எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா டிவி, ரேடியோ எல்லாம் வச்சிருக்காங்க. பழசு எதுக்கு வச்சிருக்கீங்க? கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் டெக்கரேஷனுக்காக வச்சிருக்காங்க. இப்போதான் இந்த நியூ கட்டல் வாங்கியிருக்காங்க. கட்டளை கட்டுங்க, புதுசா கட்டல் வாங்கியிருக்காங்க. இல்லைன்னா கீழே தான் படுத்து தூங்குவோம். புதுசா கட்டல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பீரோ இருக்கும். மேல ஒரு இன்னொரு டிவி இருக்கு பாருங்க, அங்க பாருங்க. எதுங்க? அது கர்நாடகால இருந்து தமிழ்நாடு வந்து செட்டில் ஆனப்போ வாங்கின பீரோவா? ஒரு 35 வருஷம் இல்லடா. இது எப்போ வாங்கின டிவி? எல்ஜி பழைய ரூமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ். இப்ப இதுவும் ஓடும், ரன்னிங் கண்டிஷன் தான் அது. பின்ன புது டிவி வாங்கிருக்கீங்க? பழசுதான் எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இதுலதான் கேம் விளையாண்டுருந்தோம், PS2. அதுக்கப்புறம் இந்த மானிட்டர் வந்ததுக்கு அப்புறம் இதுல PS2 வந்துருக்குதுன்னா மத்த விளையாண்டுருக்கோம். அது அவன் தான் விளையாடுவான். அந்த கேம்ஸ் ஃபுல்லா அவன் தான். இவங்க கெடுத்து வச்சிருக்காங்க. அந்த குட்டி பையனை பாத்தீங்கன்னா கெடுத்து வச்சுட்டு அவன் எல்லாம் விளையாண்டு இருக்கா. டாய்ஸ்லயே விளையாட மாட்டான். என்னென்ன கேம் அது இருக்கு சொல்லு. ஃபர்ஸ்ட் எடுத்த சைக்கிள் தானே இது. அவன் பிறந்து 1 இயர் இருக்குமா, அந்த சைக்கிள் தான் இன்னும் வச்சிருக்கான். ஏன்னா குட்டி பாப்பாக்காக இன்னும் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் மேல ஃபுல்லா ஸ்டோரேஜ். அப்புறம் இங்க ஒரு வாஷ்ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது டெக்கரேஷனுக்குன்னு எடுத்து வச்சிருக்காங்க. இங்க எல்லாம் வளைவி. அதுக்கப்புறம் இது சும்மா ஒரு மேக்கப் மாதிரி நாங்க வந்தப்ப யூஸ் பண்றதுக்கு. பெரிய கண்ணாடி ஒண்ணு பர்த்டே கொடுத்ததா பாருங்க. ஹரிஷ் இருக்கும். இங்க பாருங்க போட்டோஸ் எப்படி இருந்தாங்க பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எப்படி ஆயிருக்காரு, இப்படிதான் இருந்தாங்க. இப்ப காட்டுங்க. இப்ப இப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா. அப்ப இப்படி இருந்தது பாத்தீங்கன்னா. இது ஃபேமிலி போட்டோ பாருங்க. எவ்வளவு அழகா இருந்தா சின்ன வயசுல. இதெல்லாம் அழகா இருக்கும். இது பழைய வீட்டுல எடுத்த போட்டோஸ் இல்ல. உங்க விஜய் உயிர் என்ன வரவா. ஏன்னா நம்ம அவ்வளவா சமைக்க மாட்டோம். தாய்லாண்டோட சீரீஸ் இருக்குது. இது மேல போறதுக்கு ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், போட்டிக்கு கிடையாது. இங்க பாருங்க, வெளியே இங்க வந்து நின்னோம்னா அழகான வியூ சொல்லுவாங்க. லவர்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும். இதுல இருக்குது ஆள் தான் இது பாருங்க. குட்டி ஆளுன்னு சொல்ல முடியாது, பெரிய ஆள் தான் இங்கேயுமே. அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாமே மேஸ்திரி என்ன பண்ணிட்டாலும் இங்க திருடி உக்காண்டு இருக்காரு ஒருத்தர். அது என்ன சொல்லுவாங்க இதுக்கு? இந்த ஒரு எலிவேஷனுக்கு மட்டும் 1 lakh செலவாயிருக்கு. 1 lakh பாருங்க. இந்த ஒரு பில்லருக்கு மட்டும் 1 lakh செலவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, நைட்டு மொட்டை மாடி பாட்டில இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க. கிடையாது. இன்னைக்கு பார்ட்டியே அதுலதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி. வேற லவ் பண்ணிருக்காரு, அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. சோ நம்ம அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம்.